9th CBSE Max exercise 1.1ல first 1.5ல first sumல first subdivision நம்ம பார்க்குறோங்க. இப்போ 64 raised to the power 1/2 ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா 64 அப்படிங்கிற இந்த நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஸ்கொயர் வந்து 64. ஓகே, அப்போ இந்த 64 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர்னு எழுதலாம். மேலே பவர் வந்து 1/2. ஓகே, இப்போ இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a raised to the power m the whole bracket a மேலே பவர் n. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் என்னது a raised to the power m into n. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பவரையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 8 2 into 1/2. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 8ஓட பவர் என்னது? 8 raised to the power 1. ஆன்சர் வந்து 8. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் ஆனால் கொடுத்துருக்க இப்போ 64 அப்படிங்கிறதுனால நம்ம அது எந்த நம்பரோட ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி செஞ்சோம். சப்போஸ் இந்த இடத்துல ஸ்கொயர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி செய்கிறது? இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நார்மல் மெத்தட் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 64க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னாலே 2ஆல் தான் நம்ம இது பண்ணுவோம். இது ஈவன் நம்பர்ன்றதுனால 32 மறுபடியும் 2ஆல் பண்ணோம்னா 16, மறுபடியும் 2ஆல் பண்ணோம்னா 8, அப்புறம் 2 4 2 2 1. அப்போ 2 raised to the power 6. எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 6 இருக்கா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 64 அப்படி இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் மெத்தட். இது செகண்ட் மெத்தட். இப்போ இந்த 64 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுறோம்? இது ஃபஸ்ட்டு மெத்தடில் கிடைச்ச ஆன்சர். இப்போ செகண்ட் மெத்தட் பாருங்கள். 64 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 raised to the power 6. அப்போது நம்ம இந்த இடத்துல இந்த சம் கண்டுபிடிக்க போகிறோம். 64 raised to the power 1/2. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 64 இருக்க இடத்துல 2 raised to the power 6ன்னு எழுதணும். மேலே 1/2. இப்போ அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? a raised to the power m the whole power n is equal to a raised to the power m into n. இந்த ஃபார்முலா அப்படி கொண்டு வர போகிறோம். அப்போ 2 raised to the power 6 into 1/2. இப்போ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 3. அப்போ 2 raised to the power 3ன்னு கிடைக்கிது. இப்போ இதோட ஆன்சர் என்னது? 2 into 2 into 2 is equal to 8. இது ஸ்டாண்டர்ட் மெத்தட். இது உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட். அதாவது 64 அப்படிங்கிறது 8 ஸ்கொயர்ன்றதுனால 8 ஸ்கொயர்னு நமக்கு தெரியுது. அதனால இந்த மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணாலும் அது கரெக்டு தான். செகண்ட் மெத்தட் படி யூஸ் பண்ணிங்கனாலும் இது கரெக்டு தான். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 32 அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். பொதுவாகவே 32 அப்படிங்கிறது இப்போ ரெண்டோட எந்த பவர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா 2 raised to the power 5. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 2 2 1. அப்போ 32 அப்படிங்கிறது என்னது? 2 raised to the power 5. அப்போ இந்த சம்மில் நம்ம 32 இருக்கிற இடத்துல இந்த 2 raised to the power 5 நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? இதுதான் இந்த ஃபார்முலா. a raised to the power m the whole power n is equal to a raised to the power m into n. இதுதான் இப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 raised to the power 5 into 1 divided by 5. இது ரெண்டையும் அடித்து கொடுத்துட்டோம்னா 2 raised to the power 1 is equal to 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க,
இப்போ இந்த மாதிரி சம்னா 125 இருக்கு இல்லையா, 125 எந்த நம்பரோட கியூப் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 125 ஃபேக்டரைஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். அப்போ 25 அவ்வளோதான் 5 கியூப். மேலே 1 டிவைடட் பை 3. இப்போ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதுதான். C equal to a raised to the power m into n. அப்போ நம்ம 5 raised to the power 3 into 1 by 3 அடிச்சு கொடுத்துட்டோம்னா 5 raised to the power 1 ஒன்றுனா என்ன அர்த்தம், 5 raised to the power 1னா 5 தான் அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து 5. அவ்வளோதான் இந்த சம். நம்ம இப்போது தேர்ட் சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த மாடல், அதாவது செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 9 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3 ஸ்கொயர்டுன்னு சொல்லி நம்ம இதை எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்க பவரை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். m into n. அப்போ இஸ் ஈக்குவல் டு 3 மேலே ரேஸ் டு த பவர் 2 into 3 by 2. இப்போ இது ரெண்டையும் நம்ம அடித்து கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குங்க, இந்த 3 இருக்குது. இந்த 3 எடுத்து எங்கே எழுதணும், 3 raised to the power 3ன்னு எழுதணும். 3 raised to the power 3னா என்ன, 3 into 3 into 3. ஆன்சர் என்ன வரும், 27. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்டிவிஷன் 2 எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள் 32 அப்படிங்கிறது என்னது, 2 raised to the power 5. மேலே பவர் வந்து 2 by 5. இந்த 32 செஞ்சு பார்க்கலாமா. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா இது வந்து ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் பண்ணுறோம். 16. இப்போ 8 கிடைக்கிது. சாரி 8 இங்கே கிடைக்கிது. 2 போட்டுக்கிறோம். இப்போது இங்கே 2 போட்டுக்கிறோம். இங்கே 4, இங்கே 2, இங்கே 2. இப்போ அந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 1. அப்போ எத்தனை 2 கிடச்சிருக்கு, 1 2 3 4 5. அப்போ 2 raised to the power 5. இது உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பாட்டுக்கு எழுதிடலாம். 32 அப்படிங்கிறது என்னது, 2 raised to the power 5ன்னு அர்த்தம். இப்போ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான். a raised to the power m the whole power n is equal to a raised to the power m into n. அப்போ நம்ம எப்படி எழுதணும், 2 raised to the power 5 into 2 by 5. இது ரெண்டையும் அடித்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்னது, 2 raised to the power 2. இங்கே 2 இருக்கு இல்லையா, இது வந்து பவராக வந்துடும். அப்போ 2 raised to the power 2னா என்ன அர்த்தம், 2 into 2 is equal to 4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 16ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். 16 என்னது, 2 raised to the power 4. 2 இப்போ 8 கிடைக்கும். அகைன் 2 4 கிடைக்கும். இங்கே 2 வரும். இப்போ 2 மீதம் 1. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த 16ன்றதை எப்படி எழுதலாம், 2 raised to the power 4ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். மேலே என்ன இருக்குது, பவர் 3 by 4 இருக்குது. இப்போ எந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்னா இதுதான். இஸ் ஈக்குவல் டு a raised to the power m into n. அப்போ நம்ம பாருங்கள் 2 raised to the power 4 into 3 by 4. இப்போ இந்த 4ஐயும் அடித்து கொடுத்துடலாம். இப்போ ஆன்சர் என்னன்னா 2 raised to the power 3. இங்கே 3 இருக்கு இல்லையா, இது வந்து பவராக வரும். அப்போ 2 raised to the power 3னா என்ன அர்த்தம், 2 வந்து 3 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 into 2 into 2. இப்போ பாருங்கள் 2 into 2 4, 4 into 2 8. அப்போது ஆன்சர் என்ன வரும், 8 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் 125 இது எந்த நம்பரோட கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கியூப் minus 1 by 3 பவர். இதை ஒரு தடவை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். 125 இதை 5ஆல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். 25ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். இப்போ இந்த 5ஐயும் 5ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 கிடைக்கும். இப்போ எத்தனை 5 இருக்குது, 1 2 3. அப்போ எப்படி எழுதலாம், 5 raised to the power 3ன்னு எழுதலாம்.
இப்போ இந்த இடத்துல எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா a raised to the power m the whole power n is equal to a raised to the power m into n. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 3 into 1/3. இப்போ அடித்து கொடுத்துட்டோம்னா 5 raised to the power, இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, அதை மறக்காமல் மைனஸ் போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 5 raised to the power -1 கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா a raised to the power 1 is equal to 1 divided by a படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 1 divided by 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இங்கே -1 வந்திருக்கு இல்லையா? ஸோ பவர் வந்து -1ல் வரும். பவர் -1ல் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதணும்? a raised to the power -1 is equal to 1 divided by a. அதே மாதிரி கிடைச்சிருக்க ஆன்சரை 1 divided by 5ன்னு நம்ம எழுதணும். இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும். அடுத்த சம் பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மில் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? a raised to the power m into a raised to the power n is equal to a raised to the power m plus n. இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால நம்ம 2 எடுத்து எழுதிக்கிட்டோம். மேலே இருக்க பவர் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2/3 ப்ளஸ் 1/5. இப்போது இந்த 2/3 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 1/5, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கணும், 15. இப்போ இந்த 5ஐ வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 5ன்றது 10. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ், அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ 3ஐ வச்சு 1ஐ மல்டிப்ளை பண்ணணும், 3. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 13 divided by 15. இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 2 raised to the power 13 divided by 15. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள், 1 divided by 3 raised to the power 3 the whole power m the whole power 7 இருக்குது. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவரை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ பவரை உள்ளே கொண்டு வரதுனா என்ன பண்ணணும்? இந்த பவர் 7 இருக்கு இல்லையா, அது இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கும் சொந்தம், இது கீழே இருக்கிறதுக்கும் சொந்தம். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 1 raised to the power 7 divided by 3 raised to the power 3 இப்படியே இருக்குல்ல, இதுக்கு மேலே இந்த பவர் அப்படி எழுதணும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இப்போ 1 raised to the power 7, 1 7 தடவை ஒரு 7 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். 1 எத்தனை டைம் நீங்கள் எழுதி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து 1 தான். இப்போ கீழே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? a raised to the power m the whole power n is equal to a raised to the power m into n. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 3 into 7 is equal to 1 divided by 3 raised to the power 21. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 11 raised to the power 1/2 divided by 11 raised to the power 1/4. இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a raised to the power m divided by a raised to the power n is equal to a raised to the power m minus n. அப்போ பவர் இந்த கீழே இருக்க பேஸ் வந்து 11 ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா, இதுவும். அப்போ 11ஐ வந்து காமனாக நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதுக்கு மேலே பவர் இருக்கு இல்லையா, 1/2 minus 1/4. இதே மாதிரி தான் எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எப்படி எடுக்கிறது? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதுங்க. 2 × 4 8. இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எழுதிக்கிட்டோம். அப்போ 4 - 2ன்றது 2, 2/8. இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 1/4. அப்போ இந்த பவர் என்ன வரும்? 11 raised to the power 1/4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 7 raised to the power 1/2 இன்ட்டு இந்த டாட் வச்சாங்கன்னா இன்ட்டுன்னு அர்த்தம், இஸ் ஈக்குவல் டு 8 raised to the power 1/2. இப்போது இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குது? a raised to the power m இன்ட்டு
b raised to the power n m is equal to, இப்போ இந்த பவர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்க, இங்கேயும் 1/2 இங்கேயும் 1/2. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ab raised to the power m இப்படி எழுதலாமா? அப்போது இந்த 7ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 8ன்றது இதுதான், மேலே பவர் வந்து 1/2. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7 × 8ன்றது 56, மேலே பவர் 1/2. அவ்வளோதான், இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, 9th CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5 முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.